SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டப்பேரவையில் அனைவரும் சமமானவர்கள் என முதலமைச்சர் விஜய் உறுதி. சிறிய கட்சி பெரிய கட்சிகளின் கருத்துக்கள் சமமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் திட்டவட்டம். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சபாநாயகருடையது என முதலமைச்சர் விஜய் கருத்து. அரசியலுக்கு அப்பாற்பட்ட பண்புகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் உறுதி. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவையின் மரபும் மாட்சிமையும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும். சபாநாயகரை இருக்கையில் அமர வைக்கும் மரபு குறித்து முதலமைச்சர் விஜய் விளக்கம். இங்கிலாந்து நாடாளுமன்ற வரலாற்றை ஒப்பிட்டு பேசியபோது அவையில் சிரிப்பலை. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார், பாராளுமன்றமும் இயங்கியது. அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்த ஆசனத்தில் அமர வைப்பார். அனைவருக்குமான அரசாக புதிய அரசு செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். முதலமைச்சரின் அரசியல் நாகரீகம் பேரவையிலும் தொடர வேண்டும் என்றும் கோரிக்கை. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். இம்முறை ஆளுங்கட்சிக்கு இணையாக எதிர்க்கட்சி வரிசை உள்ளதாக உதயநிதி கருத்து. யாரையும் கோபப்படுத்தும் விதமாக தாங்கள் செயல்பட மாட்டோம் என்றும் உரை. முதலமைச்சர் விஜயும் தானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என உதயநிதி கூறிய போது அவையில் கலகலப்பு. அரசியலில் திமுக தான் சீனியர் என்றும் கருத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். உங்களுக்கு தெரியும், 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை புன்முறுவலுடன் பார்த்த முதலமைச்சர் விஜய் பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று உதயநிதி வேண்டுகோள். முதலமைச்சர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் வாழ்த்து. எதிர்க்கட்சிகள் பேச அதிக வாய்ப்பளித்தால்தான் அரசு சிறப்பாக செயல்படும் என்றும் சபாநாயகருக்கு கோரிக்கை.
எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிடும் எங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபாநாயகருக்கான வாழ்த்துறையின் போது ஒரு கட்சிக்கு ஒருவர் மட்டுமே பேசிய நிலையில் அதிமுக சார்பில் வேலுமணியும் பேச அனுமதி. அதிமுக எம்எல்ஏக்கள் இரு குழுக்களாக பிரிந்துள்ள நிலையில் இபிஎஸ்ஐ தொடர்ந்து வேலுமணியும் உரை. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகராக 1000 விளக்கு தொகுதி தாவேக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் பதவியேற்பு. அவை முன்னவர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இணைந்து சபாநாயகரை இருக்கையில் அமர வைத்தனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவரின் இருக்கையில் அமர பின்னரே அமர்தல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராக துறையூர் தாவேக எம்எல்ஏ ரவிசங்கர் பதவியேற்பு. புதிதாக பதவியேற்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு பிற கட்சி எம்எல்ஏக்களும் வாழ்த்து. தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்து அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் வலியுறுத்தல். மோதலுக்கு அல்ல, தீர்வுக்காகவே மக்கள் சட்டப்பேரவைக்கு எம்எல்ஏக்களை அனுப்பியுள்ளதாகவும் பேச்சு. சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். அரசு விழாக்களில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு. 2 வாரங்களுக்குள் 717 மதுக்கடைகளையும் மூட உத்தரவிட்டார் முதலமைச்சர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சாலை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக தகவல். பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக சி.வி. சண்முகம் அறிவிப்பு. இன்று மாலை முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவிக்க வாய்ப்பு. திமுக ஆதரவோடு இபிஎஸ் முதலமைச்சராக முயன்றதாக சி.வி. சண்முகம் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுகவுடன் இணையக்கூடாது என்ற தங்களின் கருத்தை இபிஎஸ் ஏற்கவில்லை என்றும் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை. அதிமுக பொதுக்குழுவை விரைந்து கூட்ட வேண்டும் என சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். தொடர் தோல்விக்கான காரணத்தை விவாதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. அதிமுகவை பிளவுபடுத்தும் நோக்கம் தங்களுக்கு கிடையாது என எஸ்.பி. வேலுமணி விளக்கம். தொடர் தோல்விகளால் தான் இன்றைய முடிவை எடுத்திருப்பதாகவும் பேட்டி. அதிமுக ஒருபோதும் உடையாது என எஸ்.பி. வேலுமணி கருத்து. தங்கள் கோரிக்கைகளை இபிஎஸ் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எடப்பாடி பழனிசாமிதான் அதிமுகவின் பொதுச் செயலாளர். அதிமுக எம்எல்ஏக்கள் இரு அணிகளாக செயல்படும் நிலையில் சி.வி. சண்முகம் விளக்கம். திமுகவுடன் கூட்டணி என்ற வதந்திகளை தூக்கிக் கொண்டு வருவதுதான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா?
எடப்பாடி பழனிசாமி மீது சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டிய நிலையில் அதிமுகவின் சமூக வலைதள பக்கத்தில் விமர்சனம். அதிமுக யாரோடு கூட்டணிகள் இருக்க வேண்டும் என முடிவு செய்ய நீங்கள் யார் என சிவிஎஸ் குழுவின் பெயரை குறிப்பிடாமல் அதிமுக சமூக வலைதள பக்கத்தில் கேள்வி. உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து கூட்டணி கட்சிகளை கை கழுவிவிட்டு அதிகாரத்தோடு வாழ நினைக்கிறார்கள் என்றும் கடும் விமர்சனம். தங்கள் கார்களில் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் படங்களை அகற்றிவிட்டு எஸ்.பி. வேலுமணியின் படங்களை ஒட்டி வரும் ஆதரவாளர்கள் அதிமுகவில் அதிகார மையம் மாறத் தொடங்கியுள்ளதாக பரவும் தகவலால் அரசியல் களத்தில் பரபரப்பு. சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம். மலேசிய பிரதமருக்கு எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் நன்றி. ஆட்சி அமைக்க ஆதரவளித்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் விஜய் இன்று சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளதாக தகவல். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளதாகவும் தகவல். திருப்பதி பழனி பேருந்து சேவையை தொடங்கி வைத்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு அண்ணாமலை பாராட்டு. பவன் கல்யாண் மக்களை தனது சொந்த குடும்பமாக நினைத்து சேவை செய்வதாகவும் புகழாரம். அசாம் மாநில முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக இன்று பதவியேற்கிறார் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக மே 15 புறப்படுகிறார் பிரதமர் மோடி. பயணம் மேற்கொள்ளும் நாடுகளின் தலைவர்களை சந்திப்பதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாகவும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் மத்திய அரசு அறிவிப்பு. உலக அளவில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு எரிபொருட்களை மக்கள் சிக்கனமாக பயன்படுத்தும்படி பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக விளக்கம். வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தும்படி மக்களுக்கு மும்பை மாநகராட்சி அறிவுறுத்தல். நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் குறைவாக உள்ளதால் மே 15ஆம் தேதி முதல் குடிநீர் விநியோகத்தில் 10% வெட்டு இருக்கும் எனவும் அறிவிப்பு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் சாரல் மழை பெய்ய வாய்ப்பு. பகல் நேர வெப்பநிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சாலை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக தகவல். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.